வணக்கம். ரசப்பொடி செய்வோம். 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு அடிப்போம். ரசம் பொடி ரெடி ஆயிடுது. ஸ்மெல்ஸ் குட். ரசப்பொடி மிச்சம் இருக்கிற ரசப்பொடியை இப்படி பாட்டிலுக்குள்ளே போட்டு வைக்கலாம். ரசம் தேவையான நேரம் பாவிச்சு கொள்ளலாம். வீட்டில் எல்லாருக்கும் தடிமண் ரசம் செய்ய போகிறேன். வெங்காயம், உள்ளியும் ரசப்பொடியும் அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சால்ட் போடுவோம். இப்போ இதுக்குள்ளே சுடு தண்ணி விடுவோம். இது அவியட்டும். இங்கால புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். டமரின் ரசம் அவிஞ்சிட்டுது. இதுக்குள்ளே கருவேப்பிலையும் ஆல்ரெடி தாளித்து வச்சுருந்தோம், அதையும் போடுவோம். அதோட டமரின் புளிக்கரிசலையும் போடுவோம். ஒருக்கா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு ரசம் ரெடி. சும்மா குடிக்க மேலும் நான் கொஞ்சம் ரசம் குடிக்க போகிறேன். ரசம் ரெடி. சோறோடையும் சாப்பிடலாம். ரசம் எங்களோட குளியல் சாப்பாடு மிக்ஸ்ட் டின்னர்